தண்ணியில் உண்மையிலே நம்ம வந்து அந்த தண்ணியை கடந்து போகிற சீக்வன்ஸ்லாம் ரன்னிங் வாட்டர் விட்டால் உண்மையிலே தண்ணி அடிச்சு போயிடும். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 hours வாக் பண்ணி நடந்தே போகணும். ஆனால் விக்ரம்ஸ்லாம் நடந்தே வரும். பீனிங்லாம் அந்த இடத்துல போகிறது எந்த வழியெலாம் இல்லை. லொக்கேஷன் பார்த்தாச்சு. ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் உள்ள போனால் ஃபுல்லாக தண்ணி மேடு பள்ளம் இருக்கும், வண்டியில் வைக்க முடியாது. நடந்து வாக்கிலே வருவாங்க. அப்புறம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சப்போ அவருக்கு அதெல்லாம் வேணுன்றாரு. நடந்து வரதே நல்லா இருக்கு சொல்லிட்டு ஷூட்டிங் முடிச்சு அவர் டயராக இருந்தாலும் திரும்ப நடந்தே போவார். தண்ணியில் உண்மையிலே நம்ம வந்து அந்த தண்ணியை கடந்து போகிற சீக்வன்ஸ்லாம் ரன்னிங் வாட்டர். அதில் நடுவில் வந்து அது ரொம்ப எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம். ஏன்னா தண்ணி ரன்னிங் வாட்டரில் அவங்க எல்லா ப்ராப்ஸும் கொண்டு போகணும், அவங்க கொண்டு போகணும், டைலாக்ஸ் பேசணும், தண்ணியில் போகணும், அந்த ரியாக்ஷன்ஸ் பண்ணணும். விட்டால் உண்மையிலே தண்ணி அடிச்சு போயிடும். ஸ்பாட்டில் இருக்கும்போது அவங்க பண்ணுற சேராக அவங்க அந்த குரூப் பண்ணுற அந்த சவுண்டு, அவங்க ஷவுட்டு, அவங்களோட க்ரை, அதை நம்ம கேட்கும்போது அங்கே ஸ்பாட்லேயே நமக்கே வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஸோ வந்து இப்போ நம்ம தங்கலான் ட்ரெய்லர் பார்த்துட்டு அதோட ரியாக்ஷன் பண்ணிட்டு ஸோ அதில் என்ன நடந்துச்சு நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க, ஓகேவா? ஓப்பன் சீக்வன்ஸ் அந்த சீட்டா சிறுத்தை பிளாக் பேந்தர் வரும் பாருங்கள். அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து இந்த சீக்வன்ஸில் இதுக்கு ஆக்ஷன் வராது. ஸோ அந்த பிளாக் பேந்தரை வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சியான் சார் வந்து விக்ரம் சார் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா அது வந்து ஓன் ஆக்ட் பண்ணணும். ஸோ அது சிறுத்தை இருக்காது. ஸோ அது மேட் ஒர்க் தான், சிஜி ஒர்க் அது. ஸோ அதில் வந்து அது இல்லாமல் ஸோ அது எந்தளவு அட்டாக் பண்ணுது. ஸோ அதெல்லாம் அவராக நடிச்சு கீழே விழுந்து பிறண்டு இரண்டு அவர் ரிக்ஷா அதை சிங்கிள் ஷாட் ரோப் ஷாட்லாம் பண்ணி ஸோ அந்தளவுக்கு மெனக்கெட்டுருக்கு. பேந்தர் இல்லாமல் அது கூட சண்டை போடுறது, அதுக்கு ஒரு கொரியோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும், அது ரெஃபரன்ஸ் தனியாக எடுத்துகிட்டு அவரை வச்சு மேட்ச் பண்ணி இப்போ அதுக்கப்புறம் சார் தனியாக ஆக்ஷன் ஃபுல்லாகவே பண்ணணும் ஒன்றுமே. ஸோ அதை ஃபீல் பண்ணி அவர் வந்து நடிக்கணும். ஸோ அந்த இம்பேக்ட், ஸோ அதுக்கான ஃபாடு எல்லாமே வந்து லைவாக ஒரு சிங்கிள் ஷாட் அவர் ரியாக்ட் பண்ணி போய் விடுவார். கீழே ஊந்து எந்திரிச்சு எஸ்கேப் போனால் திரும்ப ட்ராக் பண்ணுவேன், திரும்ப அங்கேருந்து அடிச்சு அங்கே போய் விடுவார். ஸோ இதெல்லாம் சிங்கிள் ஷாட்டாகவே பண்ணியிருப்பார். ஓகே, அந்த பேந்தர் கூட சண்டை போடுறது அந்த சீன் எவ்வளோ நேரம் இருக்கணும்? பேந்தர் கூட சண்டை போடுறது இல்லை, அது வந்து அது ஒரு கதை சொல்கிற மாதிரி வந்துடும். அதெல்லாம் சீக்வன்ஸ் அது ஒரு கதையில் அது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அது ஒரு கேரக்டர். அது ஓகே, பேந்தர் ஒரு கேரக்டர். அடுத்த அப்படியே போகலாம். குதிரை எல்லாம் ஓடி வரும்போது குதிரை இடிச்சு ஸோ அவங்க தெரியும் நம்ம சொல்லி கோரி பண்ணி கம்போஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அவங்க ஏதோ நான் ஞாபகத்தை ஓடி இருந்தால் அடிபட்டு அப்படி எல்லாம் கால் அடிபட்டுச்சு கம்பெனி அடிச்சு. ஆமாம், ஏன்னா நம்ம ப்ராப்பராக ஓடி வர சொல்ல முடியாதுங்கும் போது குதிரை கும்பலிங்காக வந்துச்சுன்னா கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு. இல்லை, அவங்க கவனிக்காமல் வந்ததுனால விஷயம் நடந்துச்சு அது. ஸோ அதில் ஒருத்தர் கால் அடிபட்டு ரொம்ப அடிப்பட்டு பிளட்டுலாம் ரொம்ப வந்து ஸ்டிச்சஸ் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து ஈட்டி தூக்கி சொல்கிற சீக்வன்ஸ்லாம் அந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours வாக் பண்ணி நடந்தே போகணும். ஓகே, அவ்வளோ தூரம் நடந்து போனால் தான் ஸ்பாட்டுக்கு போக முடியும். ஆனால் விக்ரம்ஸ்லாம் நடந்தே வரும். ஏன்னா பீனிங்லாம் அந்த இடத்துல போகிறதுக்கு எந்த வழியெலாம் இல்லை. லொக்கேஷன் பார்த்தாச்சு. ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் உள்ள போனீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி மேடு பள்ளம் இருக்கும், வண்டியில் வைக்க முடியாது. ஸோ அதனால் முதல்ல ஒரு 2 daysலாம் அவர் வந்து 3 days அதாவது நடந்து வாக்கிலே வருவாங்க. அப்புறம் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சப்பறம் அவருக்கு அதெல்லாம் வேணுன்றாரு. நடந்து வரதே நல்லா இருக்கு சொல்லிட்டு ஷூட்டிங் முடிஞ்சு அவர் டயராக இருந்தாலும் திரும்ப நடந்தே போவார். இருட்டுக்குள்ளே போவார். ரொம்ப இருட்டாச்சுனா தான் டிராக்டர் வீட்டில் ஏறி போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிறார். தண்ணி சீக்வன்ஸு தண்ணியில் உண்மையிலே நம்ம வந்து அந்த தண்ணியை கடந்து போகிற சீக்வன்ஸ்லாம் ரன்னிங் வாட்டர். ஸோ அதில் நடுவில் வந்து அது ரொம்ப எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம். ஏன்னா தண்ணி ரன்னிங் வாட்டரில் அவங்க எல்லா ப்ராப்ஸும் கொண்டு போகணும், அவங்க கொண்டு போகணும், டைலாக்ஸ் பேசணும், தண்ணியில் போகணும், அந்த ரியாக்ஷன்ஸ் பண்ணணும். விட்டால் உண்மையிலே தண்ணி அடிச்சு போயிடும். ஸோ அந்தளவுக்கு ஃபோர்ஸ் ஆகிற தண்ணி அது. இல்லை அப்படி இல்லை, ரன்னிங் ஒரிஜினல் ஆறுறது ரிவர் அடிச்சு அவ்வளோ ஃபோர்ஸில் தண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் ரிக் பண்ணி சேஃப்டி பண்ணி ஸோ
ஸோ கடந்து போகும்போது அவங்க அதை ரியாக்ஷன்ஸ் ஒரு டைலாக்ஸ் திரும்ப அதில் ஸ்ட்ரகிள் பண்ணி அடிச்சுட்டு போகிறது அதில் ரொம்ப மெனக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ண விஷயம். ஓகே, அதெல்லாம் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். பயங்கரமான சேலஞ்சிங். அதெல்லாம் யாரும் அவ்வளோ ரிஸ்க் பண்ணணும். நம்ம ஒரு என்ன சொல்கிறது, அந்த லைவ்னஸ் கிடைக்காது. ஸோ நம்ம வேறு எங்கேயும் பண்ணக்கூட அந்த லைவ்னஸ் கிடைக்காது. ஸோ அப்படி ஒரு லொக்கேஷன் அது. டேரக்டர் போய் அவ்வளோ தூரத்து அந்த லொக்கேஷனை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி நாங்களாம் போய் பிரமிச்சு போனோம் அந்த லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு. இங்கே வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க சார்? எந்த சைடு? கடப்பா, ஆந்திரா அந்த சைடு, கடப்பா சைடில். நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, விக்ரம் சார் ஒரு ஷோல்டர் தூக்கிக்கிட்டே நடக்கிறாப்புல. ஷோல்டர் தூக்கி நடக்குதுல, அதில் ஒரு கேரக்டர் அது. மேனரிசம், அந்த அவங்களோட ஸ்டைல், அவரோட பாடி ஒரு மேனரிசம், ஒரு கேரக்டருக்குமே அவர் வந்து மாறுவார். ஸோ நமக்கே பிரமிப்பாக இருக்கும். வேறு காஸ்டியூம் இருப்பார், வேறு கெட்டரில் இருப்பார். பார்த்தீங்கன்னா அதில் வேறு மாதிரி தொப்பை தள்ளிட்டு இருப்பார். அதோட பாடி ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னா பயங்கர மஸ்குலராக ஸ்டைல் அப்படி வந்துட்டு இருப்பார். அதோட பாடி லாங்குவேஜ் மேனர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுக்குமே டிஃப்ரென்சியேஷன் அப்படி காட்டுவார் அவர். பார்வதி மேம் ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒரு சீக்வன்ஸில், ஸோ ஒரு கிளம்ஸி சீக்வன்ஸ் தான். கிளம்ஸி சீக்வன்ஸ்னால் ஒரு லைவான ஒரு ஆக்ஷன் பிளாக் போயிட்டுருக்குது. அதில் அவங்க வந்து எமோஷனலாக ஒரு சீன் பண்ணணும். அதில் வந்து நம்ம கம்போசிங் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க வந்து அந்த அவங்க பயங்கர பர்ஃபார்மர் பண்ணிடுவாங்க. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த சீக்வன்ஸில் நான் பெட்டெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ கேஷ் ஃபுல்லாக சரல் முள்ளுகள்லாம் இருக்குது. நான் பெட்டு போட்டிருக்கேன். ஸோ அதான் அவங்களுக்கு விடுற இடத்துக்கு மட்டும் ஒரே ஒரு பெட்டு போட்டிருந்தேன். ஸோ மேம் இங்கே வந்து இதுதான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எமோஷனல் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் பெட்டெல்லாம் தாண்டி போய் தரையில் வந்து அந்த எமோஷனில் தேய்ச்சிட்டு விழுந்து முட்டிலாம் தேய்ஞ்சி அவங்களுக்கு அது மாதம் அதெல்லாம் ஒன்றும் வாங்க ஒன்றும் போயிடலாம் சொல்லி திரும்ப வந்து அதே ஷர்ட் திரும்ப பண்ணாங்க. மறுபடியும் உடனே திரும்ப பண்ணாங்க அவங்க. சொல்லப்போனால் டீமோட எல்லாருமே டெடிகேஷனாக இருந்துருக்காங்க. எல்லாம் போட்டி போட்டு அதை சொல்கிறேன். அவங்க பண்ணால் அவங்களுக்கு எந்த இடத்துல அவங்களால ஒரு விஷயம் பண்ண முடியுமோ அந்த இடத்துல எல்லாமே பின்னி எடுத்துருப்பாங்க. ஒருத்தருமே அந்த மாதிரி வந்து அவங்களோட கேரக்டர் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எஸ், இந்த சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பார். மாலைவன் அந்த கத்துற அந்த சீக்வன்ஸு விக்ரம் சார் அந்த பாம்பனை பிச்சு போடுவார் இல்லையா, அந்த சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் டெரராக இருக்கும். அதெல்லாம் எல்லாருமே வந்து அந்தளவுக்கு வந்து ரசித்து பார்ப்பாங்க. பட் ஆனால் அந்த பாம்பு வந்து சிஜி தானே, சிஜிங்கிற போது வந்து அதுக்கு ரெஃபரன்ஸாக வந்து நீங்கள் ஒன்று கொடுத்து இந்த ஒரு எமோஷனில் கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்டிப்பாக. ஸோ அந்த ஃபீல் அவர் பண்ணுறத நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம் அதில். ஸோ அந்தளவுக்கு சிஜி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு அது அந்த ரியலிஸ்டிக்காக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று அந்த சீன் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்க. ஆமாம், பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் விட்டு வெளிச்சு போயிடும். டேனியல் கிரேட், நல்ல சூப்பர் ஆர்டிஸ்ட் அவர். ஸோ என்ன நம்ம பண்ணுறோமோ அதை நம்ம இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கம்போஸ் பண்ணாலும் சரி அது மெனக்கெட்டு அது வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து நல்ல கோஆப்ரேட் பண்ணார். அந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணார். தங்கலானுக்கு வந்து இந்த சைடு வந்து விக்ரம் சார் இருப்பாப்பில், இங்கிட்டு ஒரு ஃபாரினர் இருக்கும்போது 2 பேரையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த ஒரு கஷ்டம் டிஃபிகல்ட்டி ஏதாச்சும் இருக்குமா உங்களுக்கு? இல்லை, விக்ரம் சாருக்கு சொல்லவே தரணும். சொன்னால் அவர் வந்து 100% செஞ்சுருவ விஷயம். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த கம்போசிங் மட்டும் நம்ம சொல்லி புரிய வைக்கணும், அவ்வளோதான். அது புரிஞ்சுட்டாங்கன்னா 2 பேரும் என்ன சொல்கிறது, 2 பேரும் கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். 2 பேருமே அந்தளவுக்கு என்ன சொல்கிறது பேசி வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்லணும் சொல்லுங்கள்? ஒரு வாழ்க்கை தானே இல்லை, சாவுக்கு துணிந்தவனுக்கு மட்டும் தான் வாழ்க்கை. செம்ம டைலாக். ஆனால் உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கணும். இப்போயுமே வந்து அந்த கடைசி சீன் பார்க்கும்போது அந்த கூஸ்பம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறது. இத்தனைக்கும் நம்ம நிப்பாட்டி பேசுகிறோம், எண்ட் ஆஃப் த டே அந்த ஒரு டைலாக் எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டு போயிருந்தல. ஸ்பாட்டில் இருக்கும்போது அவங்க பண்ணுற சாராக அந்த அந்த குரூப் பண்ணுற அந்த சவுண்டு, அவங்க ஷவுட்டு, அவங்களோட க்ரை, அதை நம்ம கேட்கும்போது அங்கே ஸ்பாட்லேயே நமக்கே வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஓகே. ஸோ அந்தளவு எமோஷனலான ஒரு சீன் அது. நம்ம ஸ்பாட்டில் நீங்கள் சொல்லும்போது எனக்கு அப்படி இருக்கும். ஓகே, உங்களுக்கு அங்கேயுமே ஸ்பாட்லேயே நம்ம வந்து அந்த எமோஷனல் வரும், நமக்கு வந்து வேறு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஸ்பாட்லேயே உங்களுக்கு அப்படி இருக்குன்னா நாங்கள் அவுட்டில் வந்து பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் வேறு லெவலில் பிச்சு எடுத்துட்டாரு. அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அவர் வேறு லெவலில் கொடுத்துருக்காரு. மற்ற ஃபிலிமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஸ்டண்ட் பண்ணுறது ஈஸின்னு இருக்கும். பட் இது வந்து ஒரு ஆன்ஷியன்ட் பீரியடில் உள்ள ஒரு பீரியாடிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அதில் ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் இதுதான் இருக்கணும், இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரஞ்சித் சார் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்கல்ல முதல்ல நீங்கள் உள்ள வரும்போது. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க? இல்லை, கண்டிப்பாக நம்ம நார்மலான ஒரு ஃபைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து நம்ம ஏன்ஷியன்ட் டைமில் நம்ம பண்ணுறோம், இது ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு சப்ஜெக்ட்டு. அதில் வந்து நம்ம நார்மல் சாதாரணமாக ஃபைட் மாதிரி இருந்துடக்கூடாது.
ஸோ அதை நம்ம எந்தளவுக்கு நம்ம லைவாக போகணுமோ அதெல்லாம் லைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பேசினோம். ஸோ அதுக்கான டிஸ்கஷன்ஸ், அதுக்கான வந்து மெனக்கெடல், அதுக்கான தேடல் எல்லாமே பண்ணதுக்கப்புறமா அது உள்ள இறங்கி ரிஹர்சல் பார்த்து அதுக்கப்புறமா அதை ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் ஆக்ஷனுக்குள்ளே போனோம். நாங்கள் டன்னர் சாமனுக்கு வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சிங்லாம் இருந்துச்சு? ஏன்னா வந்து டக்குன்னு நம்ம அடித்தோம்னா 10 பேர் அடிச்சு போடுற மாதிரி நம்ம சீன் எடுத்துடலாம், பிரச்சனையே கிடையாது. பட் இதில் நான் இப்போ ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது வெறும் மட்டையை வச்சு தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். சியான் சார் ரொம்ப பயந்துக்கிட்டுலாம் கண்ணை வச்சுட்டு இந்த கூனி குறுகி இருக்கிற மாதிரி சீன்லாம் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு ஹீரோவை அப்படியும் காட்டணும், பட் அவர் கெத்து போகாமலும் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும். அந்த கொரியோ பண்ணுற உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் இருக்கும். அப்படிங்கும்போது இதில் உங்களுக்கு என்ன சேலஞ்சிங்லாம் இருக்கும்? கண்டிப்பாக என்ன வெப்பன்ஸே வந்து ஒரு சேலஞ்ச் தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் அவங்க பழைய ஸ்டோனேஜ் காலத்தில் உள்ள அந்த மாதிரி விஷயங்கள், எலும்பில் பண்ணது, கற்களில் பண்ணது, அதுக்கப்புறம் ஈட்டி, வேல்கம்பு, ஸோ இந்த மாதிரி விஷயம் தான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஆக்ஷன் சும்மா துப்பாக்கி எடுத்துட்டு அப்புறமா சுட்டோம் அப்படின்லாம் இல்லாமல் நம்ம ஹேண்ட் ஃபைட்டாகவும் போகாமல் ஸோ இதை வச்சு ஒரு வெப்பன் வச்சு நம்ம ஃபைட் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு என்ன இம்பாக்ட் கொடுக்க முடியும், அதை வச்சு அடித்தா எல்லாமே சேர்ந்து அடிப்பாங்க. ஸோ அதையும் நம்ம டேக்கிள் பண்ணோம். ஸோ லைவான ஒரு ஆக்ஷனாக தான் போச்சே தவிர அது கம்போசிங்காக ஒன்றும் பெருசாக சொல்கிறது அதான் பெரிய ஒரு கம்போசிங்காகவே இருந்துச்சு. அது விக்ரம் சார் வந்து டெடிகேஷன் டுவர்ட்ஸ் தங்கலான் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, ஸோ ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும். இல்லை அவரை பற்றி நம்ம சொல்லணுன்னா படம் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம். ஒரு சீக்வன்ஸுமே ஒரு மெனக்கெடுனா எல்லாத்துலேயுமே. ஸோ எந்த ஒரு பேடிங்கெலாம் இல்லாமல் நார்மலாக நம்ம ரெகுலராக நம்ம ஷூ போட்டு நடக்கிறோம். திடீர்னு நம்ம ஷூ இல்லாமல் ரோட்டில் நடக்க முடியுமா? நார்மலாக ஒரு தரையில் நடந்தால் நம்ம காலை சின்ன கல் கொடுத்தோம்னா நம்ம வந்து ஒரு பெயின் கொடுக்கும். ஸோ அந்த இடம் வந்து ஒரு ரகுடான ஒரு பிளேஸு, லைவான கல், எல்லாமே கல் தான், சரல் கல், அது இது எல்லாமே இருக்கும், முள் கில் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் நம்ம நார்மலாக ஒரு மனுஷன் வந்து நடக்க முடியாது. ஸோ அவங்க இவ்வளோ ஒரு இடத்துல இருந்துட்டு ஸோ அப்படி ஒரு கேரக்டர் நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணி மாறுறாங்க அப்படின்னு வந்து பெரிய கஷ்டமான விஷயம். அதுலேயும் எனக்கு காஸ்டியூம் கிடையாது, உங்களுக்கு மினிமமான ஒரு காஸ்டியூம் தான் அது. அந்த காஸ்டியூமில் பேடிங் போட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. வெறும் காலம் நடக்கிறதே கஷ்டம். ஃபைட்டர்ஸே சொல்கிறோம், ஃபைட்டர்ஸாச்சும் நம்ம அப்பப்போ இந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஷூ இல்லாமல் செப்பல் இல்லாமல் ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இப்போ அவர் வந்து அந்த இடத்துல வந்து பண்ணுறாங்கன்னா விக்ரம் சார் மட்டும் இல்லாமல் சொல்கிறோம், ஓவரால் கோஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்கிறோம். ஸோ மாளவிகா மோகனா இருக்கட்டும், இல்லை வந்து பார்வதி அம்மா இருக்கட்டும், பசுபதி சார் இருக்கட்டும், ஹரியா இருக்கட்டும், எல்லாருமே ஸோ அந்தளவுக்கு ஒரு அதில் நடித்த ஒவ்வொருத்தருமே சொல்கிறேன் நான். ஸோ கோஆர்டிஸ்ட்டு, அவங்க பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர்ஸு, ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த இடத்துல. ஸோ ஆக்ஷன் பிளாக் அவங்க பேக்கில் ஓடணும், வைக்கணும், இவங்க ஸ்டன்ஸ் பண்ணணும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்லாம் குத்துவோம். ஸோ அதெல்லாம் இந்த கல் குத்தம் கூட அதெல்லாம் கண்டுக்காமல் திரும்ப ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் கீழே விடுவாங்க, அடிப்படும். அந்தளவுக்கு எல்லாருமே அந்தளவுக்கு டெடிகேட்டராக இருந்திருக்காங்க. பயங்கர டெடிகேட்னா அது அந்தளவுக்கு வந்து எல்லாமே அந்த இன்வால்மெண்ட் இல்லைன்னா அது எங்களால் பண்ணிக்க முடிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஸோ அது ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கும் தெரிஞ்சு எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் இருந்துச்சு. அப்படிங்கும்போது ஒரு வார் படம் அப்படின்னா ஒரு 2 பெரிய விஷயங்கள் நடக்குது, சண்டைகள் நடக்குது. அப்படிங்கும்போது அதை நம்ம டிசைன் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் ராவாக இருக்கும். ஸோ காஸ்டியூம்லேருந்து செப்பல்லாம் போட முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாமே ட்ரெயின் பண்ணணும். அப்படி ட்ரெயின் பண்ணி ஃபைட்லாம் பண்ணும்போது சில இடங்களில் வந்து இன்ஜுரி அப்படிங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது. அப்படிங்கும்போது அது ஏதாச்சும் நடந்துச்சு? கண்டிப்பாக இன்ஜுரி எல்லாருக்குமே. விக்ரம் சாருக்குலாம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயும் அடிபடும். ஒரு ஃபால் பண்ணாருன்னா கை முட்டி தேய்ச்சிக்கும், கால் முட்டி தேய்ச்சிக்கும், காலில் கல் குத்திடும். இல்லை ஃபால் பண்ணாருன்னா லைவாக ஃபால் பண்ணி விட வேண்டியிருக்கும். நடுவில் ஒரு ரிப்பு ஃப்ராக்சர் ஆகிருந்துச்சு, அதை ரெக்கவர் ஆகி திரும்ப அந்த சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணோம். அதெல்லாம் மறந்து திரும்பவும் அவர் அந்தளவுக்கு டெடிகேட்டடாக வந்து ஆக்ஷன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பெயினில் உட்காந்துருப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் டெடிகேட்டடு. பெயின்னா சும்மா நமக்கு தெரியும். ஏன்னா எனக்கு சின்னதாக ஒரு ஹேர் அண்ட் கிராக் இருந்தாலுமே நம்ம இரும கூட முடியாது, தும்ம முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, சிரிக்க கூட முடியாது. ஸோ அவர் ஃப்ராக்சர் ஆகி அதுக்கப்புறம் அந்தளவுக்கு வந்து பண்ணுறாருன்றது அவர் வேறு யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் உயிர் கொடுத்து மெனக்கெட்டு இருக்கிறார். ஸோ தெரியுது எங்களுக்கு அது ஃப்ரேம் பார்க்கும்போது. அடுத்து மாளவிகா மேம். ஸோ அதில் பார்த்தோம்னா ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜானரில் நாங்கள் அவங்கள பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கையில் கம்பெல்லாம் எடுத்து சுற்றிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக கத்திட்டு அப்படிலாம் வந்தாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கு ஸ்டண்ட் கொரியோ பண்ணும்போது எப்படி இருக்கு? அவங்களுக்கு உண்மையாக ட்ரைனிங் கொடுத்தோம். ஸோ சிலம்பம் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பண்ண வச்சோம். ஸோ அவங்க அதை ரெகுலராக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் திரும்ப அடுத்த ஷெடியூல் அவங்க ஆக்ஷன் பிளாக் வந்து பிளான் பண்ணி திரும்ப அவங்களுக்கு அதில் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களும் வந்து சும்மா சொல்லக்கூடாது, எந்தளவுக்கு அவங்க டெடிகேட்டாக வந்து மெனக்கெட்டு அவங்க வந்து அதை கற்றுக்கிட்டு ஸோ பண்ண அவங்களுக்கு கை ரிஸ்ட் எல்லாமே பெயின் எடுக்கும், கொப்பளம் வந்துடும் கையில். ஸோ அதை தாண்டி அவங்க அவ்வளோ விஷயங்கள் நிறைய ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் பயங்கர வெயிட்டிங்காக இருக்கோம். ஏன்னா நீங்கள் சொல்ல இன்னும் எங்களுக்கு ஆர்வம்லாம் ஏறுது. நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க எங்ககிட்ட. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.